விக்ரம், சாண்ட்ரா, அரோரான்னு இந்த 3 பேருமே வினோத்தை செமையாக ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. கேஷ் பாக்ஸை எடுக்க வைக்கிறதுக்காக. எடுத்த அடுத்த வினாடியே வியானா தான் செமையாக அழுதுருப்பாங்க. ரம்யாவுமே ரொம்பவே அழுதுருப்பாங்க. ஏன்னா 2 பேருக்குமே தெரியும் மக்களோட ஆதரவு வினோத்துக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு. டைட்டில் வின்னராக வரக்கூடிய ஒருத்தர் இப்படி கேஷ் பாக்ஸை எடுத்துட்டாங்களே அப்படின்னு உண்மையாகவே கண்கலங்கினது வியானாவும் ரம்யாவும் தான். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த 18 லட்சம் பல கோடிக்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லும்போதே நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட திவ்யாவும் பக்கத்தில் வந்து என்ன ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. நீ பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி. அவர் மனசுக்கு பட்டதை செஞ்சுட்டாரு அப்படின்னு வாட்டர்மெலன் சொல்லும்போது கூட நீ டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி பேசாத அப்படின்னு டோஸ் விட்டுருப்பாங்க வாட்டர்மெலனை. நீ செஞ்சது சரி அப்படின்னு ஆதரவாக நின்றுருப்பாங்க வினோத்துக்காக. இது ஒரு 18 லட்சம், அப்புறம் சம்பளம் ஒரு 35 லட்சம்னா எப்படி 50 லட்சம் வந்துடும் அப்படின்னு கணக்கு பண்ணி தான் வினோத் எடுத்திருக்காரு. திவ்யா வினோத்துக்குமான பாண்டிங், அவங்களோட நட்பு பிக் பாஸ் வீட்டில் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அவங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டம் வந்திருக்கோ அப்போது தோள் கொடுத்து நின்றுருக்காங்க திவ்யா. வினோத்துக்கு அடுத்தபடியாக திவ்யாவுக்கும் சபரிக்கும் இடையில தான் டைட்டில் வின்னர் போட்டியே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.